கைய மேல தூக்குடி தங்கம், கைய மேல தூக்கு. குளிக்க வேணாம் சச்சா. பாரடி தங்கம், குளிக்க வேணாம்லாம் சொல்லக்கூடாது. காலையில எந்திரிச்சோனையும் நல்லா சோப்பெல்லாம் போட்டு குளிச்சோன்னு வச்சுக்கவே உடம்புல பூச்செல்லாம் இருக்கும். அந்த பூச்செல்லாம் அப்பதான் செத்து போவோம். இல்லன்னு வச்சுக்க பூச்சி கடிக்கும்ல. பூச்சி கடிக்குமா? ஆமா, பூச்சி கடிச்சுனா கொப்பளம் வந்துடும். கொப்பளை வந்துச்சுன்னா அப்புறம் வலிக்கும்ல. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடணும். என்ன சொல்ற? கொப்பளம் வரணுமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். ஊசி போடணுமா போடக்கூடாதா? அப்ப நல்லா திரும்புங்க, கையெல்லாம் மேல தூக்குங்க. அப்பதான் சோப்பு சடக்கு சடக்குன்னு போட முடியும். இந்த பக்கம் திரும்புங்க. யாரெல்லாம் காலையில எந்திரிச்சோனையும் பிரஷ் பண்ணிட்டு குளிக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல பிள்ளைங்க. அப்ப நான் நல்ல பையனா? ஆமா, துர்வா குட்டியும் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். உள்ள இருக்கையா? யாரு? அப்பா நான் தான். சொல்லுப்பா. துருவா எங்க? ஆளையே காணோம். அந்த குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க குளிப்பாட்டிட்டு இருக்கீங்க? இவ சின்ன பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? தெரியலையா? பையன் சொன்னா அம்மா தூங்குதுன்னு. அப்புறம் வேற இவன் காலையில எந்திரிச்சோனையுமே பாத்ரூம் போவான்ல, அதான் சரி எல்லாம் பண்ணிட்டு குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கேன். நீங்க குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கீங்க. இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சோப்பு போட்டாச்சு, தண்ணி ஊத்தி குளிச்சிருவோம். என்னப்பா திருப்தியா எல்லாரும் சாப்பிட்டீங்க தானே? எந்த குறையும் இல்லல்ல? வீட்டு சாப்பாடு குறை சொல்ல முடியுமா? நல்லா இருக்கியா? திருப்தியா வயிறு நிறைய சாப்பிட்டோம். வெத்தலை பாக்கு எதுவும் போடுறீங்களா? அட வேண்டாம்பா, வெத்தலை பாக்கு எங்கிட்ட போடுறது. வேண்டாம் வேண்டாம். அட இல்லையா, வெத்தலை பாக்கு போடாம எப்படி கறி சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்க? வயிறு செரிமானம் ஆகணும்ல. ஏய் தங்கம், தகரம். என்னது தகரமா? வாய் தவறி வந்துருச்சுடி. விடு. வீட்டுல வெத்தலை பாக்கு இருக்கா? இல்ல. அடியே, உங்க அண்ணனுங்கெல்லாம் கறி சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்கல்ல, வயிறு கும்முன்னு இருக்கும், செரிமானம் ஆயிருக்காது. அதனால போயிட்டு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வா. என்ன இவங்களுக்கு நாங்க வாங்கிட்டு வரணுமா? ஏய் என்னடி, என்ன சொல்றத கேட்கணும், இல்லன்னா நான் சொல்லிடுவேன். என்னைய இப்ப உருட்டுக்கட்டை எடுத்து மண்டையை புழக்கலாமா, இல்ல வாயாடிக்கிட்டே இருக்கானா அந்த வாயில உலக்கை எடுத்து குத்தலாமா? முன்னாடி உருட்டுக்கட்டையை எடுத்து என் மண்டையை புழக்கலாமா, இல்ல உலக்கை எடுத்து வாயில நெல்லு குத்தலாமான்னு யோசிக்கிறியா? எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறியா? உன் மகரக்கட்டையை பார்த்தா எனக்கு தெரியாது யாரு மூஞ்சில என்ன ஓடுதுன்னு. ஓடி அவங்களுக்கு சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. என்னத்தையா கம்முன்னு விடுன்னு? வீட்டுக்கு வந்து விருந்தாளிய பார்க்காம இவளுக்குலாம் வேற என்ன வேலை? வீட்டுக்குள்ள இருக்கிறதுனாலதான் வயிறு அப்படி இருக்கும். வெளியே அப்படியே கம்முன்னு நடந்து போயிட்டு வருவோம். ஆமையா, வீட்டுக்குள்ளேயே 24 மணி நேரமும் இவ மூஞ்ச பாத்துக்கிட்டு இருந்தாலும் மண்டைக்கு தான் ஏறும். எவ்வளவு நேரம் தான் இந்த மூஞ்சைய பாக்குறது? 4 செவத்துக்குள்ள வாங்க, வெளியே போயிட்டு காத்தாட போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிக்கிட்டு வருவோம். நவுரு வழிய விடு. சொட்ட மண்டை, இவனுக்கு அப்படியே பெரிய ஆனழகன் நினப்பு நட்டிச்சுக்கிட்டு திரியறான். இரு உனக்கு இருக்குடா இருக்கு. அங்க அப்பா எந்திரிச்சு பையனை குளிப்பாட்டிட்டு இருக்காரு. இவன் நல்லா இழுத்து புத்திட்டு தூங்குறத பாத்தியா? சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, இப்ப நீ எந்திரிக்கிறியா இல்ல மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்தவா? என்னங்க ஏண்டி உனக்கு என்னடி அப்படி ஒரு தூக்கம் வருது? பையனுக்கு ஒரு குளிப்பாட்டுறது இல்ல, எந்திரிச்ச ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுக்கறது இல்ல, நீ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு தூங்கிட்டு இருக்க. எங்க உடம்பு முடியலங்க. ஆமா, உனக்கு உடம்பு முடியாதே, வீட்டுல வேலை செய்யறதுன்னா வலிக்கும். பொய் சொல்லல, நிஜமாவே தான் உடம்பு சரியில்லை. துரை ஏதோ துறந்துதான் இருக்கு, வாங்கப்பா. எப்பா துர்வாவோட துணி இருந்தா அதை எடுத்து குடியா. பையனோட துணி இருக்கா பீரோல? வெளியெல்லாம் துவைச்சு போட்டிருக்கு. என்ன குரல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு கிடம்ப முடியலையாமா? ஆமா மாமா, நேத்தெல்லாம் தண்ணியிலே இருந்தேன்ல, அதான் காய்ச்சல். நடிச்சுட்டு தெரியாத, வீட்டுல வேலை செய்யணும்னு நடிச்சுட்டு தெரியுறிய நீ? ஏண்டா காய்ச்சல்னு சொல்லுது அந்த பொண்ணு, நடிக்குதுன்னு சொல்ற, தொட்டு பாருடா. ஆமா காய்ச்சல் தான் அடிக்குது. காய்ச்சல் அடிக்குதுன்னா யார்கிட்டயும் சொல்லலாம்மா. நீ பாட்டுக்கு படுத்திருந்தா எப்படி உடம்பு நல்லாவும்? என்னால கண்ணே முழிக்க முடியல, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. அதான். டேய் மருமவளை முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடா. எப்பா வீட்டுல உங்களுக்கு சமைக்கணும் வைக்கணும், இவன் நடிச்சிட்டு திரிவா. ஏண்டா ஒரு பொண்ணு எதுல எல்லாம் நடிக்கணும்னு இல்லையாடா? காய்ச்சல்னு சொல்லுது இல்ல, இதுல எல்லாம் போய் நடிப்புன்னு சொல்லிட்டு இருப்பியா?
அப்பா ஒரு நாள் வேலை செஞ்சாலும் 9 நாள் படுத்துருவா போல இருக்கேவ. சரி, உங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு கடையில் இட்லி வாங்கிட்டு வந்துடுவா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். மருமவளுக்கு உடம்பு முடியாமல் இருக்கு. நான் வீட்லயே அரிசி வச்சு வறுத்து கஞ்சி வச்சிடுறேன். ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வா. பா உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஏண்டா என் பிள்ளையா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? விடுடா, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போய் மருமவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வா. சரிப்பா, துருவாவுக்கும் ட்ரெஸ் மாத்தி விடுங்க. அப்படியே அவனையும் நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். நீங்களே ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, துருவா எதுக்கு? துருவாவை நான் வச்சுக்கிட்டு எல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிப்பா. எம்மாடி படுத்துக்கிட்டே இருந்தாலும் போட்டு அழுத்துமா. நீ எந்திரிச்சு முதல்ல போயிட்டு வந்துருமா. சரி, எந்திரி எந்திரி. ஒரு நாள் வேலை செஞ்சா 9 நாள் படுத்துக்கிற. என்னத்த சொல்றது? எந்திரி. படுத்துட்டே இருந்தா எப்படி? எந்திரி. முடியலங்க என்னால. தூக்கிட்டு போவா. விளையாட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க, நானே உடம்பு முடியலன்னு இருக்கேன். சரி, ஒன்றும் இல்லை சரியா? எந்திரி. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சரி சரி, வா எந்திரிச்சு வா. நம்மளும் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோமா? ஐயோ, எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது. பூமாரி நடிக்காத, நீ ஆடுவன்னு எனக்கு தெரியும். ஐயோ, நான் ஆடலப்பா. ஆடி ரீல்ஸ் போடுவோம், சூப்பரா இருக்கும். ஏய் எரும மாடு, சும்மா என்னமா எப்ப பார்த்தாலும் எரும மாடுன்றா? டி, அந்த பிள்ளைங்களா குளிச்சுட்டு துணியை மாத்தி இருக்கு. நீ நேத்துல இருந்து அந்த துணியை மாத்தாம இருக்கிற. குளிக்கவும் இல்ல ஒன்னும் இல்ல. போய் முதல்ல குளிடி. போமா நோமான்னு சொல்லிட்டு எட்டுக்கிட்டு மிதிச்சு போடுவேன் பாத்துக்க. புது துணியை இப்படி போட்டு படுக்கைக்கும் இங்கிட்டும் போட்டு நாஸ்தி பண்ணு. நான் மறுபடியும் போட முடியுமா? வாங்கி கொடு. ஆமா, வீட்டுல இருக்கும்போது வெளியே போகும்போது காட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த துணியை போட்டுக்கிட்டு ஆடு. அதுக்கப்புறம் எங்கேயாவது போகும்போது துணியே இல்ல நான் புது துணியான புது துணி வேணும்னு ஆடிக்கிட்டு இருப்பேன். கழட்டி வச்சு எருமை. அம்மா பாத்துக்கிட்டே தாமா இருக்கேன். நீ வந்தவங்க முன்னாடி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண மாட்டேமா, சாப்பிட்டு தூங்கிடுவேன். எப்பா நீ புள்ளையே இல்லப்போ. என்னடி பிள்ளைங்க கிட்ட என்னத்தா வாடிட்டு இருக்க நீ? பாருடி, நேத்துல இருந்து அந்த துணியை கழட்டி வைக்காம இருக்கிறா. விசேஷம் முடிஞ்சு எம்பிட்டு நேரம் ஆகுது. அந்த துணியை கழட்டுவனான்னு போட்டு அடிச்சுக்கிட்டு எங்கிட்டும் போனா வந்தா துணியெல்லாம் எடுத்து கொடுவா. அப்புறம் நமக்கு கோவமா வராதா? கழட்டி வைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தூங்குவேன் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சின்ன பிள்ளைங்களம்மா அப்படித்தான் இருக்குங்க. வளர வளர சரியாயிரும் விடு. வயசுக்கு வந்துட்டாக்கா. இப்ப என்ன சின்ன நொட்டன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மத்தவங்க கூட என்ன சின்ன பிள்ளைன்றாங்க. இந்த அம்மா எப்ப பார்த்தா ஆள் திட்டிகிட்டே இருக்கு. பிள்ளைங்களுக்கெல்லாம் அன்பா பொறுமையா சொல்லணும்டி. இப்படி எடுத்தவங்க ஒன்று எரிஞ்சு விழுந்தா அப்புறம் எப்படி? எடுத்தவங்க ஊத்தன்னு எரிஞ்சு விழுவுது. ஏண்டி இவளுக்கு கண்ணே மணியன்னு சொன்னாலும் கேட்காது. இப்படி ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்ற மாதிரி அடி உத கொடுத்தாத்தான் இவ வேலையை வெட்டியே பாப்பா. இல்லைன்னா ஒன்றும் செய்ய மாட்டா. 4 பேர் முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்துறதே பொழப்பா வச்சிருக்கு. ஒரு நாள் என் அருமை தெரியும். அப்ப பாத்துக்கிறேன். சரி விடுடி, நாங்களும் அப்படியே கிளம்புறோம். கிளம்புறீங்களா? எங்க? அப்படியே மகா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு தெரியலம்மா. அதனால அப்படியே கிளம்புறோம். அக்கா கம்முனி இருங்க. நீங்களாம் இருக்கீங்கன்னு தானே நானும் இருக்கேன். ஏண்டி, நாங்கள் இருந்தோன்னா நீ பாட்டுக்கு வேலைக்கும் போக மாட்டேன், ஒன்றுக்கும் போக மாட்டேன், வீட்லேயே கிடப்ப. அப்புறமேட்டுக்கு உனக்கும் வேலைக்கு போனால் ஒரு 10 கையில் காசு வரும்ல, அதை விட்டு சும்மா எங்களுக்கொசரம் நீயும் பொழப்புக்கு எடுத்துகிட்டு இருக்கிற. நாங்களாம் அங்கே போன பொழப்பை தான் போய் பார்ப்போம். வீட்லேயா இருக்க போகிறோம்? நீ போடி, நாங்கள் கிளம்புறோம். அந்த மனுஷன் அப்படி சொல்ல வந்தா இப்போ கிளம்புறேன்னு சொல்கிறாங்க போல. போயிட்டு வரேன்டி. போயிட்டு வர மாதிரியா இல்லை அப்படியே போயிடுவீங்களா? அங்கே போனால் தானே என்ன ஏதுன்னு தெரியும். சரி போங்க. இப்போ எதுக்குடி கோவப்பட்டுட்டு போறவ? அதான் போறேன்னு சொல்லிட்டல, கிளம்பு. யாரு? ஏ மீனா, உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துடும். இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பாத்துக்க. என்னடி இப்ப? இல்லை நம்ம என் பொழப்ப பார்க்கணும், நீ கிளம்பு. ஏ என்னடி இப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருக்க? போறேன்டி, நீ போய் வேலையை போய் பாரு. எதுக்கு சும்மா எங்களால நீ பொழப்ப கெடுத்துக்கிட்டு இருக்க? நீங்களாம் இருக்கவும் தாண்டி நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். திடுப்புன்னு கிளம்புறேன்னு சொன்னா எனக்கு கோவம் வருமா வராதா? இல்லடி, சும்மா வீட்டிலே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சரியா இருக்கு. அப்படியே ஊரை சுத்திட்டு வரலான்னு தான். ஊரை சுத்த போறோமா? ஜாலி ஜாலி ஜாலி. சரி சரி. மூஞ்ச உம்முன்னு வச்சுக்காத எரும மாடே. வா, நீயும் வா, நம்ம எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். வா. குத்தி போடுவேன் பாத்துக்க. வாடி. டே எல்லாம் எந்திரிங்கடா, வீட்டை பூட்டிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வருவோம். ஜாலி. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடா. என் மாமனார் வண்டியில உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான்டா. ஏதாவது ஒண்ணு பண்ணுடா. டேய், உனக்குன்னு மனசாட்சி ஒன்றும் இல்லையாடா? நான் என்னடா பண்ண முடியும்? நீ வாங்குறது இல்லாம நானும் பூசை வாங்குறதுக்கா? என்னமோ பண்ணு, கையில கல்லையாவது விழுந்துரு. என்னது கையில கல்ல விழணுமா? ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடா.
வீட்டுல வேற கண்ணு வாங்கி வச்சிருக்கான்டா. போய்க்கு சொன்னோன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான், இன்னைக்கோட என் சோலி முடிஞ்சது. மாப்பிள்ள ஆபீஸ்லாம் ஓகே தானே? டேய், மன்னிக்கிறவங்க தாண்டா பெரிய மனுஷங்க. தப்பு பண்ணுறது மனுஷங்களோட இயல்பு தான். நீ சொல்லிடு இதுதான் நிலமைன்னு. மாப்பிள்ள உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். டேய், ஒன்னா ரெண்டா ஊருப்பட்ட தப்பு பண்ணி இருக்கோண்டா. மாட்டோம்னா இன்னைக்கே என்னை கெடா விருந்தாக்கிடுவதுடா. மாப்பிள்ள மாப்பிள்ள மாமா சொல்லுங்க மாமா. நான் பாட்டுக்கு பேசிட்டே வரேன், நீங்க பாட்டுக்கு போனை பார்த்துட்டே வரீங்க. இல்ல மாமா, கவனிக்கல. இங்க பாருங்க மாப்பிள்ள, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனம் வேணும். கவனம் குறைவு நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது, சரிங்களா? 1000 வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம கிட்ட ஒருத்தர் பேசுறாங்கன்னா உடனே நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். சரிங்க மாமா. இப்போ ஆஃபீஸ்லேயே எடுத்துக்கோங்க, நீங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, 4 பேர் ஏதாவது ஒன்று வராங்க உங்ககிட்ட பேசுறாங்கன்னா உடனே அதையும் பண்ணணும் இதையும் பண்ணணும், சரிங்களா? சரிங்க மாமா. ஏன்னா வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோவே, இவன் என்ன பெரிய இவனா ரெஸ்பான்ஸ் பண்ணாம அவன் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூட அவங்க நமக்கு பண்ண மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டா கூட என்ன ஏதுன்னு கேளுங்க, சரியா? சரிங்க மாமா. சரி, நானே நெருப்பு மேல இருக்கேன், இதுக்கு இவன் வேற எரியறதுல எண்ணெய ஊத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ, மாட்டோம்னா இன்னைக்கு எனக்கு சங்குதான். இந்த அம்மா வேற அது இதுன்னு ஊருப்பட்ட போய் புழுவி தள்ளிட்டு போயிருச்சு. இன்னைக்கு நான் தான் நடுவுல மாட்டிக்கிட்டு ஐயோ பயமா இருக்கே. ஐயோ, மாட்டினா இன்னைக்கு என்ன போட்டு தள்ளிடுவானே. கடவுளே கந்தா, நீதாயா காப்பாத்து. இதாம்மா சாப்பிடு. என்னம்மா அதுக்குள்ளே சமையல் செஞ்சு முடிச்சிட்டியா? ஆமாம்மா, வயிற்று பிள்ளைக்காரி எந்திரிச்சோன்னே பசி எடுக்கும். நான் பாட்டுக்கு சமைக்காமல் இருக்க முடியுமா? அதான் சமைச்சிட்டேன், சாப்பிடுமா. ஏம்மா, நேற்று நீயும் நானும் படுக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. உடம்பு அலுப்பாக இருக்கும், பொறுமையாக செஞ்சுக்கிறது. நம்ம இருந்தால் பொறுமையாக செஞ்சுக்கலாம். வயிற்றுக்குள்ளே குட்டி வாரிசு இருக்கும்போது அதுக்கொசரமாவது நேரமாக இருந்துச்சு சமைக்கணுமில்ல. சாப்பிடு, வெறும் வயிற்றோட இருக்காம. மாத்திரை வேற போடணுமில்ல. நீ சாப்பிட்டியாம்மா? இல்லைம்மா, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும். சாப்பிட வேண்டியதானே? நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோனையும் வெளியே வாக்கிங் போகணுமாம்மா, அப்பதான் ஜெரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே டாக்டர் சொன்னாங்கல்லம்மா நடக்கணும்னு, அதனால நடந்துட்டு தான் இருக்கேன். அப்புறம் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணணுமாம்மா. சாந்தி தான் சொல்லிட்டு போனா, அது எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்கக்கா, அதெல்லாம் செய்ய சொல்லுங்க, அப்பதான் சுபப்பிரசவம் ஆகும் அப்படின்னா. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தாம்மா இருக்கேன். இந்த காலத்துல தான் எக்ஸசைஸ் எல்லாம், அந்த காலத்துல எங்கிட்டு இருந்துச்சு எக்ஸசைஸ் எல்லாம்? நடப்போம், வீட்டு வேலை பார்ப்போம், தண்ணி இழுப்போம், அதுவே எங்களுக்கு எக்ஸசைஸ். இந்த காலத்து பிள்ளைங்க தான் குனிஞ்சு நிமிந்தே வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்காகலாம் தான் இப்போ எக்ஸசைஸ் கொண்டு வந்திருக்காங்க போல. சரி, பேசினா பேசிக்கிட்டே இருப்ப. சாப்பிடுமா, சாப்பிடு. இங்கே பாருமா, என்ன வேணும் ஏது வேணும் ஆசைப்பட்டு கேட்டேன்னு வச்சுக்கவே உடனே சொல்லிடு, அம்மா செஞ்சு தரேன். நீ பாட்டுக்கு மனசுக்குள்ள வச்சுக்காம, சரியா? சரிம்மா. ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டு நீ வாங்கி சாப்பிடலன்னா பிள்ளைக்கு சீவடியும்னு சொன்னாங்க. அதனால நல்லா சாப்பிடு, வல்லு வதக்குன்னு. எதையும் வேணான்னு ஒதுக்க கூடாது. சரிம்மா. மாப்பிள்ளை தம்பிக்கு ஃபோன் போட்டியா? இல்லம்மா, இன்னும் ஃபோன் போடல, இப்பதானே எந்திரிச்சேன், கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஃபோன் பண்றேன். ஃபோன் போட்டு பேசிக்க, பேசாம இருக்காம. சரிம்மா. அப்புறம் எம்மாடி தப்பா எடுத்துக்காதம்மா, அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவ பாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்றானே. ஏமா வேலைக்கு போறியா? ஆமாம்மா, வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன்? அங்கிட்ட ஏதாவது போனோம்னா கூட ஏதாவது காசு வரும். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனால் எப்படி செலவாகும் என்னன்னு தெரியல. தலைப்பிரசவம் நம்ம தானே பார்க்கணும். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தானே பார்க்குறோம், அங்கெல்லாம் செலவுக்கு இல்லைம்மா. ஏம்மா, மாத்திரை மருந்து வாங்க சொல்லுவாங்க, அங்கே இல்லைன்னா வேற பக்கம் போய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. என் கையிலையும் காசு வேணும்ல, நம்ம மாப்பிள்ளை கையை எதிர்பார்க்க முடியாது. நமக்குன்னு யாராவது இருந்து கொடுத்து உதவுற மாதிரி இருந்தால் கூட யார்ட்டையே கேட்டாவது வாங்கிட்டு போகலாம். நமக்கு அப்படி யாரும் இருக்கா? அதனால தான் சொல்கிறேன், நீ வீட்டில் இருமா, நீ எங்கிட்டும் போக வேண்டாம். வீட்டில் உனக்கு சாப்பாடு தண்ணின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சிட்றேன். நீ எடுத்து சாப்பிட்டுப்பட்டு நீ இங்கேயே இருந்தால் போதும். அம்மா மதியானம் டீ டைமுக்கு வந்துட்டு போகிறேன், அப்புறமேட்டுக்கு சாப்பிடும்போது பார்த்துட்டு இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். அப்புறம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு ஓடியாடுறேன், சரியா? இப்பயே வேலை கிளம்புறியா? இல்லைம்மா, இன்னைக்கு வேலைக்கு போகல, நாளையிலேருந்து போகிறேம்மா. நாளையிலேருந்து போகட்டுமா? சரிம்மா. சரி, வீட்டிலேருந்து நீ என்ன பண்ண போகிற? வீட்டில் டிவி இருக்குது, ஏதாவது வேணும்னா சொல்லி எல்லாம் செஞ்சு வச்சுட்டே காலையில் போகிறேன், போயிட்டு ஓடியாந்துடுறேன். சரிம்மா. ஃபோன் அடிக்கிட்டு பாரு, யார் என்னன்னு பாரு. மாப்பிள்ளையாவது இருக்க போகுது. ஓ, மாப்பிள்ளை தாம்மா. சரி, மாப்பிள்ளைகிட்ட பேசு, நான் வெளியே இருக்கேன். சரிம்மா. போனை எடுக்கிறாளான்னு பாரு. அம்மா வீட்டுக்கு போனா அப்படியே கட்டணம்னா மறந்துடுறது. இதுல வேற நான் மறக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்றா. ஹலோ. ஹலோ தான். ஏன் கோவப்படுறீங்க? என்ன வீட்டுக்கு போனதுல இருந்து ஒரு ஃபோன் பண்ணியா? நானாவே தான் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இல்லைங்க, இங்க அம்மா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வந்தாங்களா, அதனால பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. இன்னைக்கு எந்திரிச்சதும் லேட்டு தான், இப்பதான் சாப்பிடவே செய்யறேன். அதான் அப்புறமேட்டு கூப்பிடுவோன்னு பார்த்தேன், நீங்களே கூப்பிட்டீங்க.
கட்டின புருஷன் நீ போனதுலேருந்து ஒரு வா சாப்பிடல, பச்சை தண்ணி பல்லுல படாம இருக்கேன், ஆனா நீ அங்க சாப்பிட்ற. சரி சரி, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஏன் சாப்பிடலையா இன்னும்? கட்டின பொண்டாட்டியா அங்க போயாச்சு, இனி யார் எனக்கு சோறு போட்டு கொடுப்பா? ரொம்ப நடிக்காதீங்க, மகாலாம் போட்டு கொடுத்துருப்பா. ம் சரி சரி சரி. போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு தானே பேசுறீங்க? சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். நீ என்ன சாப்பிட்ற? அம்மா கிட்ட கத்திரிக்காய் தொக்கு கேட்டேன், அதான் அம்மா கத்திரிக்காய் தொக்கு செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி சரி, நல்லா சாப்பிடு சரியா? சாப்பிடாம இருக்காத, மாத்திரை மருந்து போட்டுக்கோ. நான் வரட்டுமா இன்னைக்கு? ஆமா, நேத்து தான் நான் வந்தேன், மறுபடியும் இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா பாக்கிறவங்கள கிண்டல் பண்ணுவாங்க, கம்முன்னு அங்கேயே இருங்க. ஏண்டி என் பொண்டாட்டியே நான் பார்க்க வரேன், அது கூட வரக்கூடாதா? ஆமா ஆமா, அங்க இருக்கும்போது வேலை வேலைன்னு ஓடுறது, வீட்டுல இருந்து என்னை ஒரு நாள் கூட பாத்துக்கிட்டது இல்ல, இப்ப மட்டும் ரொம்ப அக்கறை வந்துருச்சோ? அக்கறை எல்லாம் உள்ளுக்குள்ள கொட்டி கிடக்குது, அப்படி தூவுறது கிடையாது. ரொம்ப நடிக்காதீங்க. அட நிஜம்தாண்டி, ஆம்பளைங்க என்னைக்குமே தனக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. கல்லு மாதிரிடி, நீங்க தான் உங்க அன்பு கொட்டணும். கொட்டணும் தானே, வாங்க அப்படியே மண்டையில 4 கொட்டு கொட்டுறேன். சரிங்க, போயிட்டு வரேன். மணி ஆகி போச்சு. அத்தை போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வாடி, இனி நீ எப்படி தைய கிளாஸ் போறேன்னு நானும் பாக்குறேன். சரி, பார்த்து பத்திரமா போ. முடிஞ்சோடனே ஃபோன் போடு சரியா? சரி. சரிம்மா, அப்படியே நானும் தோட்டத்துக்கு கிளம்புறேன். போயிட்டு வாப்பா. நான் இருக்கும்போதே இந்த வீட்டில் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நானும் இல்லைன்னா இந்த வீட்டில் என் பேச்சை கேட்பாங்க ஒருத்தனாவது? விடக்கூடாது. ஒரு காலத்தில் என் பையன் இந்த தாய் பேச்சை மீறினது கிடையாது, இன்னைக்கு அவ பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போகிறான், பொண்டாட்டியை அந்த இதில் இந்த இதுலன்னு சேர்த்து விட்றான், பொண்டாட்டியை பொக்கு பொக்குன்னு வச்சு பார்த்துக்கிறான். இதுக்கப்புறமும் விடக்கூடாதுடி சாந்தா, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இதுக்கு மேலேயும் விட்டோம் இவங்க தலகால புரியாம ஆடுவாங்க, அப்புறம் நமக்கு இந்த வீட்டில் மட்டு மரியாதை இல்லாமல் போயிடும். மருமவளே மருமவளே, எம்மாடி? மாமா சொல்லுங்க மாமா. எந்திரிமா, இந்த கஞ்சி வச்சுட்டு வந்துட்டேன், இந்த கஞ்சியை குடி. இல்லை மாமா. எந்திரிமா. மாமா. என்னம்மா? இல்லைங்க மாமா, நான் எவ்வளவோ. இல்லை மாமா. ஏமா அலற? இல்லைங்க மாமா, உங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாத போது ஒரு நாள் கூட நான் பார்த்துக்கிட்டது கிடையாது. ஆனால் இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லனோனையும் கஞ்செல்லாம் வச்சு தரீங்க, பையனை பார்த்துக்கிறீங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்கிறீங்க. அதான் மாமா. பாருமா, உடம்பு சரியில்லாத நேரத்தில் இப்படியெல்லாம் அழுதுட்டு இருக்க கூடாது, சின்ன பிள்ளை கணக்கா சரியா? கண்ணத்தோட முதல்ல ஃபுல்லாக அழக்கூடாதம்மா, அழாத சரியா? அப்புறம் அதுவே உடம்பு சரியில்லாமல் போயிடும். இல்லைங்க மாமா, ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கு. அம்மாடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ எங்களுக்கும் மகதான் சரியா? துரை எப்படியோ அதே மாதிரி தான் நீ எங்களுக்கும். அழக்கூடாது சரியா? என்ன சின்ன புள்ள, உனக்கும் அந்த அளவுக்கு விவரம் பத்தலை, அதனால அப்படி இருந்த. இல்லை, நீங்கள் என் மேலே கோவமாக இருந்தீங்க. எம்மாடி, நான் கோவமாக இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், உங்கள் அத்தைக்கு வயசாகி போச்சுமா, உங்களுக்கு தெரியாது அவளோட வலியும் வேதனையும் என்னன்னு. ராத்திரி எல்லாம் கால் வலிக்குது, கை குடையுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா, தலை வலிக்குது அப்படி எப்படின்னு சொல்லுவா. ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே சிரித்த முகத்தோட உங்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்யறதா இருக்கட்டும், எண்ணெயை பார்க்குறதா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், மொத்த வேலையும் ஒத்த பொம்பளையாக இருந்துக்கிட்டு இந்த வீட்டில் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்ப்பா. அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கமா இருக்கியேம்மா அப்படின்ற ஒரே ஒரு கவலை தாம்மா எனக்கு. ஏன்னா எனக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா அவளோட நிலைமை என்ன ஆகுறது? அவனும் கண்டுக்க மாட்டேங்கிறான், நீயும் உன் வேலை என்னன்னு இருக்க, அதுதாம்மா எனக்கு வருத்தம். மற்றபடியெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இல்லைங்க மாமா, நான் பண்ணினதெல்லாம் தப்பு தாங்க மாமா. இத்தனை நாள் வரைக்கும் வீட்டு வேலைனா என்ன சாதாரண விஷயம் தானே, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை நான் பண்ணும்போது தான் தெரிஞ்சது மாமா, ஒரு நாள் செஞ்சதுக்கு எனக்கு இப்படி ஆகிப்போச்சு. அத்தை தினமும் சலிக்காமல் 3 நேரமும் வேலையெல்லாம் செய்கிறாங்க, அவங்களோட வலியும் வேதனை என்னன்னு எனக்கு வரும்போது தான் மாமா புரிஞ்சுக்கிட்டேன். எம்மாடி, நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதுமா. இல்லைங்க மாமா, கஷ்டமா இருக்குங்க. இதுல கஷ்டப்படுறதுக்கு என்ன, நீயும் எங்களுக்கு புள்ளதான். இதே எனக்கு இன்னொரு பொண்ணு இருந்தா அவ இப்படித்தானே இருப்பா, அவகிட்ட அதட்டி உதட்டி சொல்லலாம் என் புள்ளன்னு, மருமகிட்ட அதட்ட முடியாது. என்ன என் கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியல, அதனால ஏதோ சிடுச்சிடுன்னு இருந்தேன்.
மற்றபடி உன் அண்ணன் உங்கள் அத்தை தான் அப்பெல்லாம் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா அதுக்கப்புறம் நானும் பேசுறது இல்லை ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னம்மா, எல்லாருமே மனுஷனாக பிறந்தா தப்பு பண்ண தான் பண்ணுவாங்க. அந்த தப்பை திருத்திக்கிட்டு வாழ்கிறது தாம்மா வாழ்க்கை. எப்பயும் தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு இல்லைல்ல, நீ புரிஞ்சுக்கிட்டல்லம்மா, அது போதும். சரியா? நீ முதல்ல குடிமா, குடி. இப்படியாப்பட்ட உறவு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் இப்படியாப்பட்ட பொக்கிஷத்தை தொலைக்கிறதுக்கு இருந்தனே. ஐயோ, ஆபீஸுக்கே கூட்டிட்டு வந்துட்டானே. இங்க உள்ள ஒருத்தனுக்கு என்ன தெரியாது. இப்ப என்ன பண்றது? அப்பல வாங்க, என்ன அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஐயோ, அவன் சொன்ன மாதிரி காலில் விழுந்துருவோமா? ஐயோ, அட வாங்க மாப்பிள்ள. அங்கிள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். உங்க அங்கிள் தான் சொல்லிட்டே இருந்தான், மாப்பிள்ளை இங்க வேலை செய்யறாரு, போய் பாரு போய் பாருன்னு. அதான் கிளம்பணுன்னு உனக்கு ஃபோன் பண்ணேன். இவர் தான் என் மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. இவரோட பேரு தான், பேர் என்ன சொல்லியிருந்தீங்க? சரவணன்பா. ஓ சரவணன். சரவணன் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க? ஐயோ, வாய்க்கு வந்ததை அடிச்சு விட வேண்டிதான். சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரா? ஆமா, சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேர்ல தான் நான் ஹெச்ஆரா இருக்கேன். நீங்க அதுல எங்க இதுல ஒர்க் பண்றீங்க? அத்தாடி அத்தா, இப்ப என்னத்த பண்றது? மாத்தி சொல்லிட வேண்டிதான். நான் எடிட்டிங்ல இருக்கேன். ஏங்க, சாஃப்ட்வேர்ல இருக்கேன்றீங்க, எடிட்டிங்ல இருக்கீங்க, முதல்ல நீங்க எதுல இருக்கீங்க? சொல்லுங்க மாப்பிள்ள, கேக்குறாங்கல்ல. அன்னைக்கு என்கிட்ட எடிட்டிங்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. இப்போ சாஃப்ட்வேர்ன்றீங்க, எது உண்மை? சொல்லுங்க. இந்த கம்பெனில எல்லாரோட நேமும் எனக்கு தெரியும். நீங்க நியூ ஜாயினிங்னு சொல்றீங்க, அதனால தான் கேக்குறேன். நீங்க எந்த இதுல ஒர்க் பண்றீங்க சொல்லுங்க. சத்திய சோதனடா சரவணா, இன்னைக்கு முடிஞ்சப்போ. மாப்பிள்ள கேட்டுட்டு இருக்காங்களே, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க.